எப்படி அந்த எஃப்ஐஆர் காப்பி லீக் ஆச்சு 14 பேர் டவுன்லோட் பண்ணி பார்த்துருக்காங்க அப்படின்ற சார் சொன்ன அந்த சார் யார் யார் அந்த சார் இப்போ என் கூட இருந்த மாதிரி அந்த சார் கூடயும் இருக்கணும். அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட இந்த ஞானசேகரன் தாவேக தொண்டர்களை பார்க்க அங்கு வந்த தாவேக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அண்ணாமலை அவர்கள் சாட்டையால அடிச்சுக்கிட்டாரு. பாதிக்கப்பட்ட அண்ணா யூனிவர்சிட்டி மாணவிக்காக நாம் செய்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறை வேண்டும் என்று அனுமதி மறுக்கிறது. நான் என்ன கேட்கிறேன்னா, ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு போதிய காவல்துறை இல்ல அப்படின்னு சொன்ன இந்த காவல்துறை கைது செய்வதற்காக மட்டும் இத்தனை ஆயிரம் காவல்துறை எங்கிருந்து வந்தாங்க? மக்களை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் உங்களை புறக்கணிப்பார்கள். தோன்றட்டும் செந்தமிழ் சமூகம், இது தமிழர் யுகம். அனைவருக்கும் வணக்கம். கடந்த மாதம் 23ஆம் தேதி சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அந்த பெண் புகார் அளிச்சிருக்காங்க. அந்த புகாரின் பேரில் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி அருகாமையில் பிரியாணி கடை நடத்தி வரும் ஒரு ஞானசேகரன் என்பவன் கைதாகி இருக்கிறான். இந்த ஞானசேகரன் ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட இந்த ஞானசேகரன் திமுக ஆட்சியில் எப்படி சுதந்திரமாக இந்த மாதிரி தப்புகளை இவனால் செய்ய முடியும்? இவன் மட்டும்தான் இந்த தப்பை செஞ்சானா இவனுக்கு பின்னாடி இன்னும் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்றது தமிழ்நாடு முழுக்க பேசு பொருளாக இருக்கிறது. இன்னைக்கு யார் அந்த சார் அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில், ஒரு டாபிக் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு முழுக்க யாரை பார்த்தாலும் அதுதான் கேட்குறாங்க, யார் அந்த சார்? ஏன்னா இந்த ஞானசேகரன் என்பவன் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட பிறகு இவன் செல்போனில் யார்கிட்ட பேசியிருக்கான். அப்போ செல்போனில் என்ன பேசினான் அப்படின்னா, சார் இந்த மாதிரி எல்லாம் முடிஞ்சிச்சு, இனி நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி இவன் பேசிட்டு அந்த பெண்ணுக்கிட்ட இவன் என்ன சொல்லியிருக்கான்னா, இப்போ என் கூட இருந்த மாதிரி அந்த சார் கூடயும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். இது எல்லாத்தையும் தெளிவாக அந்த மாணவி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த மாணவி கொடுத்த கம்ப்ளைண்டோட எஃப்ஐஆர் காப்பியை இந்த காவல்துறையிலேருந்து வெளியாகி இருக்கிறது. எப்படி அந்த எஃப்ஐஆர் காப்பி லீக் ஆச்சு அப்படின்றது இன்னும் தெரியல. அந்த எஃப்ஐஆர் காப்பியை 14 பேர் டவுன்லோட் பண்ணி பார்த்துருக்காங்க அப்படின்றாங்க. அது யார் அந்த 14 பேர் அப்படின்றதும் இது வரைக்கும் தெரியல. ஒரு எஃப்ஐஆர் காப்பி எப்படி வெளியில் லீக் ஆகும் அப்படிங்கிறதையும் பல பேர் கேள்வி கேட்குறாங்க. ரெண்டாவது, இந்த ஞானசேகரன் என்பவன் சார் சொன்ன அந்த சார் யார் யார் அந்த சார் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் அனைத்து கட்சிகளும் இந்த கேள்வி கேட்குறாங்க. ஞானசேகரனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சார் யார்? அந்த சார் ஒருத்தரா இல்ல பல பேரா அப்படின்றத கேட்குறாங்க. தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் அந்த ஞானசேகரனை இந்த விஷயத்த இந்த ஞானசேகரனோடு முடிச்சிடணும், இந்த ஞானசேகரனுக்கு பின்னாடி யாருமே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த ஞானசேகரனோடு இந்த வழக்கை முடிச்சிடணும் அப்படின்றது மட்டும்தான் பார்க்குறாங்களே தவிர இந்த ஞானசேகரனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சார் யார் அப்படின்றத இவங்க கண்டுபிடிக்கிற மாதிரி தெரியல, மூடி மறைக்கிறாங்க. ஏன்னா அந்த சார் பெரிய சாரா இருப்பார் போல இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து எதிர்கட்சிகளும் இதை வன்மையாக கண்டிச்சு பேசியிருக்காங்க. ஆனா திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் யாரும் இதை பத்தி பேசல. இதை கண்டிச்சு அண்ணாமலை அவர்கள் சாட்டையால அடிச்சுக்கிட்டாரு. தமிழ்நாடு வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ஒரு கைப்பட ஒரு கடிதம் எழுதினார். ரெண்டாவது, ஆளுநருக்கும் ஒரு கடிதம் எழுதி ஆளுநர்கிட்டையும் கொண்டு போய் கொடுத்தாரு. இந்த விஜய் அவர்கள் கைப்பட எழுதிய இந்த கடிதத்தை அந்த தாவேக கட்சி தொண்டர்கள் அதை துண்டு பிரசுரமா மக்கள் மத்தியில கொண்டு போய் கொடுத்தாங்க. அப்படி மக்கள் மத்தியில கொண்டு போய் கொடுக்கும்போது காவல்துறை அவங்கள கைது செய்தது. இந்த காவல்துறை கைது செய்த தாவேக தொண்டர்களை பார்க்க அங்கு வந்த தாவேக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்களையும் கைது செய்தது. 31ஆம் தேதி நாம் தமிழர் கட்சி சார்பாக தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமன் சீமான் அவர்கள் இதை கண்டிச்சு சென்னை வள்ளூர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்துறதா அறிவிச்சிருந்தாரு. நாளைக்கு ஆர்ப்பாட்டம்னா இன்னைக்கு 31ஆம் தேதி ஆர்ப்பாட்டம்னா 30ஆம் தேதி நைட்டு தான் காவல்துறையிலிருந்து இந்த நாம் தமிழர் கட்சி நடத்துகின்ற ஆர்ப்பாட்டத்திற்கு தடை விதித்திருக்காங்க. என்ன காரணம் அவங்க சொல்றாங்கன்னா, எங்களிடத்துல போதுமான காவல்துறைகள் இல்லை, அதனால இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நாங்க அனுமதி தர முடியாது அப்படின்றாங்க. இதை நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்ல நம்ம தடையை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்துவோம், பாதிக்கப்பட்ட அண்ணா யூனிவர்சிட்டி மாணவிக்காக நாம் செய்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறை வேண்டும் என்று அனுமதி மறுக்கிறது. ஆனால் நாம் திட்டமிட்டபடி கண்டிப்பாக ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் அப்படின்னு அறிக்கை விட்டிருந்தாரு. இதனால அன்னைக்கு 31ஆம் தேதி
வள்ளுவர் கோட்டத்துல காலையில இருந்து ஆயிரக்கணக்கான காவல்துறை வந்து குமிச்சிருந்தாங்க. ஏன்னா ஆர்ப்பாட்டம் வந்து திட்டமிட்டபடி சீமான் வந்து நடத்துவதாக சொல்லியிருந்ததால ஆர்ப்பாட்டத்துக்கு வருபவர்களையும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களையும் கைது செய்வதற்கு ஆயிரக்கணக்கான காவல்துறையை அந்த இடத்துல குமிச்சு வச்சிருக்காங்க. நான் என்ன கேட்கறேன்னா, ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு போதிய காவல்துறை இல்லை அப்படின்னு சொன்ன இந்த காவல்துறை கைது செய்வதற்காக மட்டும் இத்தனை ஆயிரம் காவல்துறை எங்கிருந்து வந்தாங்க? சாதாரணமா நாம் தமிழர் கட்சி ஆர்ப்பாட்டம் வந்து நடத்தினாலோ இல்ல பொதுக்கூட்டம் நடத்தினாலோ காவல்துறை மற்ற கட்சிக்கு வேணா அதிகமான காவல்துறை பாதுகாப்புக்கு தேவைப்படலாம். ஆனா நாம் தமிழர் கட்சிக்கு அப்படி பாதுகாப்பு ஒன்று அதிகமா தேவையே படாது. ஏன்னா நாம் தமிழர் கட்சியே ஒரு பாதுகாப்பான கட்சி. அண்ணன் சீமான் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கும் நாம் தமிழர் கட்சியில் உள்ள நிர்வாகிகளும் இருக்கிறார்கள். பிளஸ் பாதுகாப்பு படையின்னு அண்ணன் சீமான் அவர்களுக்கு கூடவே இருக்கிறாங்க, அவங்களே பார்த்துப்பாங்க. நாம் தமிழர் கட்சியும் எந்த பொதுக்கூட்டத்திலும் எந்த ஆர்ப்பாட்டத்திலும் எந்த வித பிரச்சனையும் செய்யாது. நாம் தமிழர் கட்சிக்கு காவல் என்றே ஒன்று தேவைப்படாது. இது அப்பட்டமான திட்டமிட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தை தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் அப்படின்றது மக்களுக்கு வெளிப்படையா தெரியுது. இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வன்கொடுமை வழக்கிற்கு நீதி கேட்டு இன்று பாட்டாளி மக்கள் கட்சியும் போராட்டம் அறிவித்திருந்தது மகளிர் அணி சார்பாக. அந்த போராட்டத்திற்கும் அனுமதி மறுத்திருக்கிறது காவல்துறை. இன்று அந்த அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக தடையை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என்று அவர்களும் களத்திற்கு இந்த வள்ளுவர் கோட்டத்திற்கு வந்து வந்திருக்காங்க. அவங்களையும் எல்லாத்தையும் வந்து இந்த தமிழ்நாடு காவல்துறை வந்து கைது செய்திருக்கிறது. தாவேகா கட்சி, நாம் தமிழர் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, அதிமுக கட்சி என அனைத்து கட்சிகளும் இதற்காக குரல் கொடுத்து பேசிக் கொண்டிருக்கும் போது அவர்களை அடக்குவதும் ஒடுக்குவதுமாக இந்த திமுக அரசு செய்கிறது என்றால் இந்த திமுக அரசு இனியும் இந்த தமிழ்நாட்டிற்கு தேவையா? மக்கள் வந்து இத பார்த்துட்டு தான் இருக்காங்க. மக்களை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் உங்களை புறக்கணிப்பார்கள். புறக்கணிக்க வைப்போம்.